வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி 3/4/2024 புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இரவு 9:49 வரை உத்திராடம், பிறகு திருவோணம். இன்றைய திதி மாலை 6:31 வரை நவமி, பிறகு தசமி. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகஷீரிடம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான 10வது இடத்துல சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும், 10ஆம் இடத்து அதிபதியான சனி பகவானோட செவ்வாய் சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு. ராசியில குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் விலகி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். உங்களுக்கு சில பேர் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் இன்னைக்கு உங்களை விட்டு விலகி போகிற சூழ்நிலைகள் இருக்கும். உங்களுக்கு அவர்களால் நன்மைகள் நடக்காட்டினா கூட தீமைகள் எதுவும் பெருசாக நடக்காதுங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் இன்னைக்கு சுலபமாக முடியும். நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாகவே இருக்குதுங்க. பெண்களுக்கு இன்னைக்கு உங்களோட அறிவும் ஆற்றலும் சிறப்பாக இருக்கும். அரசாங்கத்தால் சிலர் கௌரவிக்கப்படக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க. செல்வ நிலையில் நல்ல ஏற்றமான சூழல்கள் இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகம் சிலருக்கு இருக்குங்க. செய்கிற வேலைகளில் ரொம்ப கவனத்தோடு ஈடுபடுவீங்க. ஆசிரியர்களோட நன்மதிப்பை பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வரலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு புதிய வேலைகள் புதிய முயற்சிகள் எல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அன்றாட வேலைகளில் கவனம் செலுத்தினீங்கன்னாவே கொஞ்சம் காரிய தடைகள் ஏற்படாமல் இருக்கும். அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. மன கஷ்டம் பண கஷ்டம் இதெல்லாம் இன்னைக்கு இருக்காதுங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க நடராஜரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்று பணம் சம்பாதிக்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்குங்க. அதற்குரிய வழிமுறைகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிருவீங்க. இன்னைக்கு லாபம் அதிகமாக இருக்கும். சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பெல்லாம் சிலருக்கு இருக்குது. சேமிப்புகள் உயரும். கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு விரும்பிய நண்பர்களை தேடி போய் பார்ப்பீங்க. நண்பர்களோட சந்திப்பு, அவர்களோட பொழுது கழிக்கிறது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் இன்னைக்கு நடக்குங்க. நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும். பண வசதிக்கும் எந்த குறைவும் இருக்காது. எடுத்த வேலையவும் இன்னைக்கு சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 2, 3. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதும் ராசி அதிபதி உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. உச்சம் பெற்ற நிலையில ராசி அதிபதி இருந்து கூடவே 4ஆம் இடத்து அதிபதியான சூரியன் இருக்கிறதுனால உங்க சுகங்களுக்கு எந்த குறைவும் இருக்காது. சுகங்களுக்கு தேவையான பண வசதிகள், பொருளாதார முன்னேற்றங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. வீட்லேயும் ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தாரும் நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க. குடும்ப வருமானமும் சிறப்பாக இருக்கும். பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆனால் சிலருக்கு மன பிரச்சனைகள் வருவதற்கான காலநிலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற சூழ்நிலைகள் இருக்குங்க. பொறுமையாக இருக்கணும். பெண்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு வியாபாரத்திலையும் நல்ல லாபம் கிடைக்கும். எதிரிகள் கூட காணாமல் போயிடுவாங்க. அடுத்தவங்க கிட்ட நல்ல பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட சில நேரம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. சகோதர வழியில் உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. தொலைதூர செய்திகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான செய்திகளாக கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு போக விரும்பிய இடங்களுக்கு போய் சந்தோஷமாக மனசு இஷ்டப்பட்ட மாதிரி இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. விரும்பிய நேரத்தில் விரும்பிய சாப்பாடை சாப்பிட்டு ஜாலியாக இருப்பீங்க. கோயில் வழிபாடு செய்வதற்கான நல்ல நாளாகவும் இருக்குதுங்க.
தான தர்மம் செய்கிறதுக்குரிய நாளாக இருக்குது. விவசாய வேலைகள் எல்லாம் இன்னைக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள்லாம் நடந்து உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குங்க. ஆனாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு மனசு சங்கடத்தை கொடுத்தாலும் சில விஷயங்கள் ஏற்றமான சூழ்நிலையில இருக்கும். மனசு சந்தோஷமா இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். எடுத்த காரியங்கள் வெற்றியோடு செஞ்சு நல்ல ஒரு நிம்மதி அடையக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பண விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தவங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம நீங்களே அதை செய்யறது நல்லது. காரியத்தில் கண்ணா இருங்க. பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 6. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க. அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாதீங்க. உங்களோட வேலையில கவனமா இருங்க. நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்துட்டீங்கன்னாவே எந்த பிரச்சனையும் பெருசா இருக்காதுங்க. வீட்டுல தேவையில்லாத கோபத்தை காட்டாதீங்க. அடுத்தவங்க கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க. விவாதங்கள் செய்யாம விட்டு கொடுத்து போனீங்கன்னாவே இன்னைக்கு நிம்மதியா இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தோட இருங்க. பண விஷயங்கள்லயும் எச்சரிக்கையா இருக்கிறது அவசியங்க. கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை அப்படியே சின்னதா இருக்கும்போதே விட்டுட்டீங்கன்னா பெருசா எதுவும் பிரச்சனை பண்ணாதுங்க. நிம்மதியா இருக்கலாம். பெண்களுக்கு கற்பனை இன்னைக்கு அதிகமா இருக்கும். வேண்டியது கிடைக்கலன்னா மனசு வருத்தப்படக்கூடிய சூழல்கள் இருக்கும். எதுலையுமே ஒரு பொறுமையோட இருக்கிறது அவசியங்க. அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாதீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு சக மாணவர்கள்கிட்ட இணக்கமா நடந்துக்கிறது நல்லதுங்க. கோபதாபப்படாம இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் ரொம்ப கவனத்தோட இருக்கணும். வேகமா போகாம கொஞ்சம் விவேகத்தை கடைபிடிக்கணும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல நிம்மதியான விஷயங்களா தாங்க இருக்கும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக நடந்து மன நிம்மதியை கொடுக்கும். இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கலாம் அல்லது கோபத்தை கொடுக்கலாம். எதுலையுமே பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. கருஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். உங்களோட விஷயங்கள்ல இன்னைக்கு கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. இருந்தாலும் அடுத்தவங்க விஷயங்கள்ல தேவையில்லாம தலையிடுறத தவிருங்க. உங்க வேலை உண்டு நீங்க உண்டுன்னு இருந்துட்டீங்கன்னாவே பிரச்சனை எதுவும் பெருசா இருக்காதுங்க. அடுத்தவங்களோட ஏளன பேச்சுக்களை காதுல வாங்கிக்காதீங்க. சிலர் பேச்சுக்கள் மன அமைதியை கெடுக்கலாம். கவனமா இருங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பெரிய பெரிய விஷயங்கள்ல கூட நீங்க தலையிட்டு அதை சுமூகமாக முடிச்சு வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அடுத்தவங்களோட பிரச்சனைகள் உங்களுக்கு சமாளிக்கக்கூடியதாக இருக்குங்க. பண வரவில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் அகலும். அடுத்தவங்களோட பாராட்டு உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். உங்களோட கோரிக்கைகளும் இன்னைக்கு நிறைவேறுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் கருஞ்சிவப்பு, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 4, 5. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் 7வது இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறதும் 11ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில 9வது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு. செல்வம் புகழெல்லாம் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களுக்கு சிறந்த பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். இத்தனை நாள் வீட்டில் இருந்த பண கஷ்டமெல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இருக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ரொம்ப அந்யோன்யமா சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்ல இன்பமா பொழுத கழிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. பெண்களுக்கு பல காரியங்கள் நீங்க நினைச்ச மாதிரியே நடக்கும். ஆடம்பர பொருட்கள் எல்லாம் சேரும். ஒரு எல்லையில்லாத இன்பம் இருக்குங்க. மனசுல ஒரு ஆனந்தமான சூழல் இருக்கும். மாணவர்களுக்கு சிலர் காதல் வயப்படக்கூடும். காதல்ல வெற்றியும் கிடைக்கும். காதலை பெற்றோர்கள்கிட்ட சொல்லி அனுமதி பெறுவதற்கு நல்ல நாளாவே இருக்குதுங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வம்பு வழக்குகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நாளா இருக்குது. போட்டிகள்லையும் வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வீங்க.
இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. எதிர்காலத்துக்கு தேவையான பொருளை சேமிக்கக்கூடிய எண்ணம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சோஷியல் மீடியாலெல்லாம் சிலர் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான அமைப்பு இருக்கு. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் நமக்கு சரியாகவே நடக்குதா அல்லது நம்மளை யாராவது ஏமாற்றுறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேக எண்ணத்தோடையே இருப்பீங்க. மனசுல குழப்ப நிலையே இருக்குங்க. வீட்டிலையும் குதர்க்கமாக எல்லார்கிட்டையும் பேசுவீங்க. யாருக்கிட்டையும் ஒரு சரியான பேச்சுவார்த்தை இருக்காது. உங்களுடைய மனநிலையில சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கும். பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லது. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க காலமேக பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். உங்களோட தேக ஆரோக்கியமெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. வேண்டுதல்கள் பழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வீட்டில் ஒரு அமைதியான சூழல் இருக்கும். உடல்ல இருந்த மந்த நிலை மாறி நல்லா சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய சூழல் இருக்குதுங்க. பண பிரச்சனை இருக்காது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை. அதிர்ஷ்ட எண் 2, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 6வது இடத்துல சனி பகவானோட வீட்டில் இருக்கிறதும் சனி பகவான் ராசியை பார்க்கிறதும் சிறப்பு. சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால நம்ம உடல்ல தொந்தரவுகள் இருந்தாலும் ஒரு நியாய தர்மத்தோட எந்த விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடிய மனநிலை இருக்குங்க. அடுத்தவங்க கிட்ட தவறா நடந்துக்கிற எண்ணம் மனசுல வரவே வராது. யாரையும் புண்படுத்தக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் நம்மளால தவறு நேர்ந்துடக்கூடாதுங்கிற கவனம் இருக்கும். எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. அரசாங்க ஆதரவு இருக்குங்க. அரசாங்க வேலைகள் எல்லாம் இன்னைக்கு சுலபமாக முடியக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு காரிய தடைகள் எல்லாம் நீங்கி காரியத்துல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. சொன்ன வாக்கு கொடுத்த வாக்கை இன்னைக்கு காப்பாற்றக்கூடிய சூழல்கள் இருக்கும். அடுத்தவங்களுக்கு பெரிய உதவிகரமா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அடுத்தவங்களோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட ஈடுபட்டு சிறப்பா செயல்படுவீங்க. பொறுப்புகள் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க. மக நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். புதிய முயற்சிகளை இன்னைக்கு கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. பிரயாணங்கள்லையும் கவனமா இருக்கணுங்க. தரையில எல்லாம் வலிக்கி கிளிக்கி விட்டுறாம கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடக்கணும். வண்டி வாகனங்கள்லையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க. காப்பி நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாங்க. நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் இன்னைக்கு கிடைச்சிரும். நீங்கள் மனசார நினைச்சதெல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக நடந்து உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியை கொடுக்கும். பெற்றோரும் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க. இன்னைக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தாரோட வெளியில் சென்று குதூகலமாக இருக்கக்கூடிய சூழல்கள்லாம் சிலருக்கு இருக்கும். வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நினைச்சபடி நினைச்சதை செஞ்சு காரியத்தை சாதிச்சுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசுல உங்களுடைய எண்ணங்கள் என்ன இருந்ததோ அந்த எண்ணங்கள் எல்லாம் பழிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. கனவுகள் நனவாகும். பாக்கிகள் வசூலாகும். எதிர்பார்த்த பண வரவு கைக்கு கிடைச்சு பெரிய நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 6. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது இடத்துல இருக்கிறதும் 2ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில 7வது இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறதும் சிறப்பு. நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். பகைவர்களை வெல்லக்கூடிய திறமை இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. யாருக்கிட்டையுமே உங்க பேச்சு சாதுரியத்தால காரியங்களை சாதிச்சுக்கிறீங்க. பேச்சு திறமை அதிகமாக இருக்கும். தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் நல்ல செய்திகளாக கிடைக்கும். எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு இருக்குங்க. பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. பிள்ளைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடந்து உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. பெண்களுக்கு பெருந்தன்மையோட நடந்துக்கிறீங்க. வாழ்க்கை துணைவரால் இன்னைக்கு நன்மையும் யோகமும் அதிகமாகவே இருக்குங்க. மதிப்பும் மரியாதையும் உயரும். மாணவர்கள் உயர்கல்வியில் உயர்வடைவாங்க. இன்னைக்கு நல்ல யோகமான நாள்னே சொல்லலாங்க. தெய்வ அருள் நிறையா இருக்கும். உங்கள் வேண்டுதல்கள்லாம் நிறைவேறும். மனசில் பக்தியும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும்.
உத்திர நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நினைச்சபடி நிறைவேற்றக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. வேண்டுதல்கள் பலிக்கும். இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துவீங்க. பெற்றவர்களின் மதிப்பும் மரியாதையும் இன்னைக்கு உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குங்க. உங்களோட கௌரவம் உயரும். மனசில் ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பிரம்மதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். மனதிற்கினிய சம்பவங்கள்லாம் இன்னைக்கு நிறையவே நடக்குங்க. வீட்டில் உள்ளவங்கள்லாம் உங்களுக்கு நல்ல உதவியாக இருப்பாங்க. உங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுத்து நடந்துக்குவாங்க. அல்லது உங்களுடைய சொல்படி கேட்டு நடந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. பொருள் வரவு பணவரவெல்லாம் தாராளமாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக இருக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். மன மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கும். விவசாய பொருட்கள் லாபத்தை கொடுக்குங்க. விவசாயத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும். சிலருக்கு மனநிலையிலேயும் நிம்மதியான சூழல் இருக்குங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. வீட்டுக்கு தேவையான பண வசதிகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 2, 5. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் 4வது இடமான சுகஸ்தானத்தில் இருக்கிறதும், ராசியை குரு பகவான் பார்த்து ராசி அதிபதி உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. எந்த நேரமானாலும் சரி, எந்த காரியமானாலும் சரி, எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தடைகள் எல்லாம் நீங்கும். வருமானமும் சிறப்பாக இருக்குங்க. அரசாங்க தொல்லைகள் எல்லாம் நீங்கி இன்னைக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. செல்வந்தர்களுக்கு மாத்திரம் கொஞ்சம் வரி பிரச்சனைகள் வரலாம். அதில் மாத்திரம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணுங்க. பெண்களுக்கு எடுத்த காரியங்கள் இன்னைக்கு சிறப்பான வெற்றியை கொடுக்கும். உங்களோட செயல்கள் அடுத்தவர்களால் பாராட்டப்படும். எல்லாரும் உங்களை விரும்புகிற மாதிரி இன்னைக்கு நடந்துக்கிருவீங்க. உங்களோட ஆரோக்கியமும் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. மாணவர்களுக்கு காரிய தடைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கி நல்லபடியாக காரியங்களை செயலாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது. பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. பொறுப்புகள் அதிகமாக இருக்குங்க. வேலை பளு அதிகமாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடக்கும். நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். பணவரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குங்க. திருமண தடைகள் எல்லாம் நீங்கும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு உடல்ல ஒரு விதமான சோர்வு இருக்குங்க. மனசுல மந்தமா இருக்கும். எதுலையுமே மனசு ஈடுபடாத சூழ்நிலை இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் கவனம் செலுத்த முடியாது. ஓய்வு தேவைப்படுற மாதிரி இருக்கும். தனிமையை விரும்புவீங்க. தேவையில்லாத எண்ணங்கள் மன கஷ்டத்தை கொடுக்கலாம். இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க. வெளியில வேலை செய்யறவங்க கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க. வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நீங்களே பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்குங்க. நல்லதை செஞ்சு நல்லவர்களோட பாராட்ட பெறுவீங்க. போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். சிலருக்கு குலதெய்வ வழிபாடு உங்க குறைகளை தீர்க்குங்க. பண விஷயங்கள் மன நிறைவை கொடுக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 3, 5. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 3வது இடமான தைரியஸ்தானத்தில் இருக்கிறதும், ராசி அதிபதி 4வது இடத்துல 4ஆம் இடத்து அதிபதியோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு. தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க. அன்றாட தேவைகளுக்கு என்ன தேவையான பணம் இருக்கணுமோ அந்த அளவு உங்களுக்கு கையிருப்பு இருக்கும். யார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்காது. சிலர் கடன்களை அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கு. மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். எடுத்த காரியங்களை சிறப்பாக செஞ்சு வெற்றி அடைவீங்க. பொறுப்புகள் அதிகமாக இருக்குங்க. பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. பெண்களுக்கு சந்தோஷ செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வாழ்க்கை துணை கிட்ட அன்பு அதிகமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. மாணவர்களுக்கு தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பான செய்திகளாக இருக்கும்.
எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட ஈடுபட்டு காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீங்க. சக மாணவர்களோட நல்ல இணக்கமான சூழல் இருக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். எதிர்காலத்தை பற்றிய கனவுகளில் இருப்பீங்க. அதுக்கு முன்னேற்றுவதற்கான அமைப்புகளில் இன்னைக்கு ரொம்ப ஈடுபாட்டோட செயல்படுவீங்க. பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பாக இருக்குங்க. விவசாய தொழில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். சிலருக்கு இனிப்பான செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு மனசுல ஒரு 2 விதமான எண்ணங்கள் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவா நினைக்காம பாசிட்டிவான நினைவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மனசுல இருந்த பயத்தை போக்கக்கூடிய சம்பவங்கள் இன்னைக்கு நிறையவே நடக்கும். அடுத்தவங்க உங்க விஷயத்துல தலையிடாம கவனமா பார்த்துக்குங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க செந்தில்நாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு ஆரோக்கியமான நல்ல நாள்னே சொல்லலாங்க. நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும். குடும்பத்தாரோட ஒத்துழைப்பால ரொம்ப பாதுகாப்பாக உணரக்கூடிய அமைப்பு இருக்கு. சுபகாரிய பேச்சுக்கள் இருக்கும் அல்லது அதற்குண்டான முன்னேற்பாடுகள் நடக்குங்க. தொழிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 5, 9. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லப்படுகிற 2வது இடத்துல இருக்கிறதும் தன காரகனான குரு பகவான் ராசியை பார்க்கிறதும் சிறப்பு. மனநிலையில ஒரு விதமான கவலைகள் அதிகமாக இருக்குங்க. மனச்சலனங்கள் இருக்கும். தேவையில்லாத கவலைகள் இருக்கும். அனாவசிய செலவுகளும் இன்னைக்கு இருக்குங்க. உடல் நலத்திலையும் கொஞ்சம் ஆரோக்கியம் குறையிற மாதிரி இருக்கும். மருத்துவ செலவுகள் இருக்கலாம். அல்லது குழந்தைகளால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குழந்தைகளை கவனத்தோட பார்த்துக்கிறது நல்லது. பெண் குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப கவனத்தோட இருங்க. பிள்ளைகளை சுற்றுலா அனுப்புறது, வெளியூர் பிரயாணங்கள் எல்லாம் கவனத்தோட இருக்க சொல்லுங்க. பெண்களுக்கு மனநிலையில கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழல் இருந்தாலும் வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குங்க. குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறையா இருக்கிறது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும். மாணவர்களுக்கு செய்யும் செயல்கள் இன்னைக்கு சிறப்பானதா இருக்கும். இருந்தாலும் வார்த்தைகள்ல கவனமா இருக்கிறது நல்லது. கோபதாபத்துல வார்த்தைகளை விட்டுட்டா அள்ள முடியாதுங்கிறத கவனத்துல வச்சுக்கோங்க. மூல நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு செய்கிற வேலைகளில் கொஞ்சம் கவனமாகவும் யோசித்து செய்ய வேண்டியது அவசியங்க. சின்ன சின்ன விபத்துக்கள் காயங்கள்லாம் ஏற்படுவதற்குரிய கிரக நிலைகள் இருக்கிறதுனால பிரயாணங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனத்தோடு இருக்கணுங்க. பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க ஸ்ரீதேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு செய்கிற தொழிலில் அதிகமான வருமானத்தையும் லாபத்தையும் பார்ப்பீங்க. தொட்டதெல்லாம் வெற்றியாகுங்க. காசு பணம் கையில் நிறையாவே புரளும். உங்களோட அறிவும் அனுபவமும் இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். பேச்சு திறமை அதிகமாக இருக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு பெற்றவர்களோட பாசத்தில் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட கஷ்டங்கள் விடாமுயற்சியால் நீங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்குங்க. மனசில் ஒரு தன்னம்பிக்கை ஊக்கம் எல்லாமே இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 3. மகர ராசி. மகர ராசிக்கு 7வது இடத்து அதிபதியான சந்திரன் ராசியில இருக்கிறதும் 12வது இடமான விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. என்னதான் விரயங்கள் அதிகமா இருந்தாலும் குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு தாங்க இருக்கு. மங்கள காரியங்களுக்காக செலவு பண்ணலாம். அல்லது திருமணம் போன்ற விசேஷங்களுக்கோ அல்லது வீடு கட்டுறதுக்கோ யாராவது கடன் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும். பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. பண வரவுலையும் எந்த குறையும் இருக்காது. தான தர்மங்கள் எல்லாம் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். கோவில் திருப்பணிகளுக்கு கூட சிலர் உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய மன மகிழ்ச்சியான விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்துவீங்க.
உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற விஷயங்கள்ல மாத்திரம்தான் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். எந்த பொறுப்புகளையும் நீங்க எடுத்துக்கிறதுக்கு முயல மாட்டீங்க. அதுக்கு ஒரு தயக்கம் உங்ககிட்ட இருக்கும். மாணவர்களுக்கு பெற்றவர்கள் பெருமைப்படும்படியான விஷயங்கள் உங்கள்கிட்ட நிறையா இருக்குங்க. உங்களுக்கு தகுந்த மரியாதை கிடைக்கும். எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு உங்களுக்கு இறைவன் அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க. உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். நீங்கள் என்ன படிச்சீங்களோ அந்த படிப்புக்கு தகுந்த பயன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். வேண்டுதல்கள்லாம் பழிக்கும். பணப்புழக்கம் சரளமாக இருக்குங்க. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு வாழ்க்கை துணையோட விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. அடுத்தவங்களை பத்தி புரிஞ்சுக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். நீங்க தவறா புரிஞ்சவங்க கிட்ட இன்னைக்கு உங்களுடைய தவறை உணரக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குங்க. புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் சிலருக்கு இருக்கு. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் இருக்கும். இன்னைக்கு பார்க்கிற பொருள்கள்லாம் வாங்கணுங்கிற ஆசை அதிகமாக இருக்கும். அதற்குரிய பொருளாதார வசதியும் இருக்குங்க. நீங்கள் கேட்ட பொருட்களை வாங்கி கொடுக்க வாழ்க்கை துணையும் ரெடியாக இருப்பாங்க. மனசு சந்தோஷப்படும்படியான விஷயங்கள் நிறைய நடக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 1, 8. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான 12வது இடத்துல இருக்கிறதும் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு. என்ன ஒரு வேலையா இருந்தாலும் எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் உங்களோட அதிகமான முயற்சினாலையும் உழைப்பாலையும் நிறைய வியாபாரம் பார்த்து நல்ல லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இருந்தாலும் முதலீடு அதிக அளவில் செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கும். அந்த முதலீட்டுக்கு நீங்கள் கேட்டிருந்த பணம் இன்னைக்கு கிடைத்து சந்தோஷத்தை கொடுக்குங்க. கடன் அதிகமாக வாங்காமல் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. 7.5 சனி நடக்கிறதுனால கடன் விஷயங்களில் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையான சூழல் இருக்கும். பெண்களுக்கு வாழ்க்கை துணையை நினச்சி பெருமைப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்கள் கணவரால் நல்ல யோகம் பெறக்கூடிய நாளாக இருக்குது. யாருக்கிட்டையும் விவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து போகிறது மாத்திரம் கொஞ்சம் அவசியமாக இருக்குங்க. மாணவர்களுக்கு அடுத்தவங்களை திருப்திப்படுத்த முயலாமல் அன்றாட வேலைகளில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கல்வியில் ஆர்வமும் அதிகமாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குங்க. உறவினர்களோட அன்பும் மரியாதையும் உங்களுக்கு மன சங்கடங்கள்ல இருந்து நீங்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. சகோதர வழியில் இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் மறையும். பண வரவுல எந்த குறையும் இருக்காது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க லலிதா தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். எந்த விஷயத்திலையும் கவனத்தோடையும் பொறுமையோடையும் இருக்க வேண்டிய நாளாக இருக்குதுங்க. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து பொறுப்பான செயல்களில் ஈடுபடுறது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களில் கையாளும் போது கவனமாக இருக்கணும். பொருள்கள் களவு போகக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு அடுத்தவங்க மனசு மகிழும்படியான விஷயங்களை நீங்கள் செஞ்சு அவங்களோட பாராட்டையும் அன்பையும் பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. ரொம்ப நாளாக முடியாமல் இழுத்துக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நல்லபடியாக முடிஞ்சு உங்களுக்கு மன நிறைவே கொடுக்கும். பண வரவு தாராளமாக இருக்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், ஊதா. அதிர்ஷ்ட எண் 8, 9. மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான 11வது இடத்துல இருக்கிறதும் தனகாரகனான குரு பகவான் தனஸ்தானமான 2வது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு. தொழில் உத்தியோகத்தில் இருந்த தடைகள் தாமதங்கள்லாம் விலகி இன்னைக்கு நல்ல ஒரு உயர்வான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நல்ல மேன்மைகளாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. உங்களுடைய சகோதரரால் இன்னைக்கு நன்மைகள் நடக்குங்க. வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பிரயாணத்தால் பயனடையக்கூடிய அமைப்பு இருக்குது. பிரயாணங்களால் நல்ல நிகழ்வுகளும் நல்ல உறவுகளும் கிடைக்குங்க. பெண்களுக்கு இன்னைக்கு ஆடம்பர பொருட்கள் எல்லாம் சேரும். பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. மனசில் இருந்த பயமெல்லாம் நீங்கி சந்தோஷமான ஒரு சூழல் இருக்குங்க. மாணவர்களுக்கு
சிறப்பான காரியங்கள் நடந்து மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு கடின உழைப்பு தேவையாக இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு தலைமை பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கௌரவம் உயரும்படியான அமைப்பு இருக்குது. நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களோட செயல்கள் இன்னைக்கு அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி இருக்குங்க. சிலருக்கு உயர்ந்த பதவிகள் எல்லாம் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. பண தட்டுப்பாடு இருக்காது. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நீலகண்டனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். குடும்பத்தில் நீங்கள் எதை செஞ்சாலும் சில நேரம் யாரையும் திருப்திப்படுத்த முடியாத சூழல் இருக்குங்க. உங்களுடைய குற்றங்கள் தான் அதிகமாகிற மாதிரி இருக்குமே தவிர யாரும் உங்களை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. அதனால இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுப்போடையும் பொறுமையோடையும் இருக்க வேண்டியது அவசியம். கோபதாபங்களை வெளிப்படுத்தாம அமைதியாக இருக்கிறது நல்லது. கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு வாழ்க்கை துணையோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பெரிய ஆறுதலாக இருக்குங்க. மனசில் ஏற்பட்ட குறைகள் எல்லாம் நீங்கும். உடலில் இருந்த நோய் நொடிகள் எல்லாம் விலகி இன்னைக்கு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆரோக்கியமாக இருப்பீங்க. பண வரவெல்லாம் நல்லா இருக்கும். செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு லாபகரமாக நடக்குங்க. வெளிர் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.